ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு டிசம்பர் 28 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எல்லாருமா பேசிகிட்டே இருக்காங்கல்ல. அப்போ மனோஜ் மட்டும் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ மசாலா வாடை அடிக்குதே நல்லா அப்படின்னோடனே முத்து சொல்கிறாரு, நீ பேசாமல் இந்த மோப்ப நாய் வேலைக்கு போயிடலாம்டா, எவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நான் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன், தந்தூரி வாங்கிட்டு வந்திருக்கிறேன், என் பொண்டாட்டிக்காண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன பழக்கம் வெளியிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்றதுன்னொடனே இப்போ முத்து என்ன சொல்கிறாருன்னு, என்ன நேற்று இந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னென்ன வேணும்னு சொல்லி சமைச்சாலே இவளுக்கு என்ன வேணும்னு யாராவது கேட்டிங்களா? அப்புறம் அவளுக்கு யார் செய்கிறது, நான் தானே செய்யணும். ஏன்ப்பா பொண்டாட்டிக்கு பிடிச்சது அவள்கிட்ட கேட்காம வாங்கிட்டு வர்றது தானேப்பா நல்லதுன்னொடனே அவங்க அண்ணாமலை ஆமான்னு சொல்லிடுறாரு. இப்போ மீனாவும் முத்துவும் ரூம்குள்ளே போய் சாப்பிட போயிடுறாங்க. இப்போ ஸ்ருதி என்ன பண்ணுறாங்கன்னா, விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நம்ம ஏதோ மீனாவை அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க சமைச்சு சாப்பிட வேண்டியதானே, நம்ம ஏதோ கொடுக்காத மாதிரி முத்து பேசுகிறாருன்னொடனே அவள் அப்படிதான் அவள் கிடக்குற நிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிக்கிறாங்க. இங்கே மீனா வந்து சாப்பிடும்போது முத்து வந்து சொல்கிறார், நீ நேற்று வந்து இவ்வளோ வேலை பார்த்துறேன்னு சொல்லி திரும்பி படுத்த அழுதுட்டு தானே இருந்தேன், எனக்கு தெரியும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ காலையில் என்ன ஆகுதுன்னா, மீனை வாசல் தெளித்து கோலம்லாம் போட்டுட்டு வரும்போது முத்து வராரு. என்ன நீ காலையில் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சிருக்க, நைட்டு லேட்டாக தானே தூங்கின அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது குடுகுடுப்புக்காரர் வர்றாரு. அவர் வந்து முத்துவை பார்த்து இந்த மாதிரி இந்த உத்தமராசாக்கு வச்ச உத்தமராசு நீங்கள் தான் அப்படின்னோடனே, என்ன நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்கன்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுக்குறாரு. என்னை எல்லாருமே கோவக்காரன் தான் சொல்லுவாங்க, நீங்கள் உத்தமராசான்னு சொன்னீங்களே அப்படின்னு. அப்புறம் மீனாவை பார்த்து என்ன சொல்கிறேன்னா, நீ வந்து வாய் அடக்குனா போதுமா, உன் வாயால் தான் உனக்கு எல்லா பிரச்சனையுமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே முத்துக்கு செம ஹாப்பி ஆயிடுது. அந்த 50 ரூபாய் தாங்க, இந்தாங்க 100 ரூபாய் வச்சுக்கோங்க. இப்போ முத்துக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, நீ மட்டும் இந்த கோவத்தை அடக்குனா நீ கோட்டையே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே முத்து சொல்கிறார், உனக்கெல்லாம் 50 ரூபா தான் சரின்னு சொல்லிட்டு 50 ரூபா கொடுத்து அவர் அனுப்பிவிட்டோன்னே மீனா கிட்ட சொல்கிறார், அவர் சொன்னார்ல வாய் குறை நீ அப்படின்னோடனே இப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களையும் தான் கோவத்தை அடக்க சொன்னார் அப்படின்னு. இப்போ மட்டும் பாட்டி வந்து மீனாக்கு கால் பண்ணுறாங்க. மீனா வந்து பாட்டிகிட்ட பேசும்போது ரவிக்கு வந்து பொண்ணு பார்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பாட்டி சொன்னோடனே மீனா எல்லா உண்மையும் பாட்டிகிட்ட சொல்லிடுறாங்க. சொன்னோடனே பாட்டி, ஐயோ என் பையனுக்கு இந்த மாதிரி ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்கீங்களே, யாராவது என்கிட்ட சொன்னீங்களான்னு சொல்லிட்டு பாட்டி பதறி அடித்து ஊர்லேருந்து இங்கே கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ மீனா என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த காலையில் தானே இவர் நம்மளை வாயடக்க சொன்னார், நம்ம பாட்டுக்கு பாட்டிகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டோமே அப்படின்னு மீனா வந்து யோசிக்கிறாங்க. பாட்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்தோன்னே விஜயா ஷாக்காகி அத்தை அப்படின்னோடனே, என்னடி இந்த மாதிரி உனக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி தந்துட்டா மொத்தமாக நீயே வச்சுக்கலான்னு பார்த்தியா, அவனுக்கு இந்த மாதிரி இதுன்னு எதுனா என்கிட்ட சொன்னியான்னு சொல்லி அப்படி கத்திட்டு இருக்காங்க பாட்டி. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா பாட்டி ஒவ்வொருத்தரையாக திட்டுறாங்க, இந்த மாதிரி அண்ணாமலைக்கு இப்படியானது யாராவது என்கிட்ட சொன்னீங்களா சொல்லிட்டு கடைசியில் அண்ணாமலை வந்தோடனே அண்ணாமலையும் சத்தம் போடுறாங்க. இப்போ முத்து ஓடி வந்து, பாட்டி உன்னை தூக்கி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லி கிட்ட வராது முத்து செவிட்டே வர விடுறாங்க. அதோடு என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.